இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் பறித்து பழுக்க வச்சு மாம்பழம் சாப்பிட போகிறோம். மாம்பழ சீசனே முடிய போகுது, ஆனால் மாம்பழத்தோட விலை மட்டும் குறையவே இல்லை. சரி அது எது காசு கொடுத்து வாங்கிக்கின்னு நம்மளே பழுக்க வச்சிடலாம்னு சொல்லி காய் பறிக்க வந்திருக்கேன். வந்து பறிச்ச பிறகு தான் தெரியுது இது விலை அதிகமாக்கக்கூடிய ஒரு நல்ல காய். இதோட பேரு பாதாம் மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா எல்லா மாங்காயும் பேப்பரில் சுற்றிக்க போகிறேன். சுற்றிட்டு ஒரு அட்டைப்பட்டியில் உள்ள வக்கீல வச்சுட்டு அதுக்குள்ளே அதை வைக்க போகிறேன். இப்படி வச்சிட்டோம்னா முத்தனை காயாக இருந்தால் ஒரு 4 நாளில் பழுத்துடும். கொஞ்சம் பிஞ்சா இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இதுதான் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறது. நீங்க எந்த மாதிரி பழுக்க வைப்பீங்க? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பழுக்க வச்சாச்சு. இப்ப பிரிச்சு அது எப்படி பழுத்து இருக்குன்னு பார்ப்போம். இது பழுக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு மேங்காவை தவிர எல்லா மாம்பழமே நல்லாவே பழுத்து இருக்கு. மாம்பழத்தை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உள்ள எந்த அளவுக்கு பழுத்து இருக்குன்னு. உள்ள உண்மையுமே ரொம்ப சூப்பரா பழுத்து இருந்துச்சு. சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்க யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம்.